₹1 காயினை பார்த்துருக்கீங்க? நான்லாம் அந்த ₹1 காயினை பார்த்து கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு. ஏன்னா தொட்டது கூட இல்லை. ஏன்னா அந்த ₹1 வச்சு என்ன பண்ணுறது? பிச்சைக்காரனை கொண்டு போய் இந்த ₹1 கொடுத்து பாருங்க, பிச்சைக்காரன் நம்மளை மேலேயும் பார்க்குறான், இவன் ஒரு பிச்சைக்காரன் ஆட்டாங்கன்னு. பிச்சைக்காரங்கிட்ட யாருக்கா ₹1 கொடுத்தா வாங்குறாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க? அந்த பிச்சைக்காரன் பார்ப்பான், இவன் ஒரு பிச்சைக்காரன் ஆட்டாங்கன்னு நம்மளை மேலேயும் பார்ப்பான். அதனால் இந்த ₹1 வச்சுன்னு என்ன பண்ணுறது? நிறைய பேர் இந்த ₹1 வச்சுக்கிறது, உள்ளங்கையில் வச்சுட்டு எப்படி பார்க்குறது? இப்படியே தான் இந்த கண்ணு தெரியாத குருடனுங்கள்லாம் இருப்பாங்க, இப்படியே தான் பார்த்துருப்பாங்க. இப்படியே பார்த்தா எது மட்டும் தெரியும்? அந்த ₹1 மட்டும் தெரியும். கொஞ்சம் இப்படி வச்சு பாருங்க, எப்படி தெரியும்? இதுவும் தெரியும், நீங்கள் எல்லாரும் தெரியும். நிறைய பேர் பிரச்சனையை எப்படி பார்க்குறது தெரியுமா? இப்படியே நைட்டும் பகலும் என் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரியாது ஐயா, இப்படியே தான் மாற்றுறது. அதனால தான் பிரச்சனையே தெரியுது. கொஞ்சம் அப்படி தூரம் பிடிச்சி பாருங்க, பிரச்சனையும் தெரியும், பிரச்சனைக்கு உண்டான பதிலும் தெரியும். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். தூங்கும் போது நிறைய பேர் அப்படி கண்ணுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையே கொண்டு வந்து வச்சிடுறது. இதை விட ஒரு உதாரணம் வேற எதுவுமே இருக்கா? கடைசியாக இந்த கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர்? 2-3 பேர் தான் சொல்றாங்க, மீதி பேருக்கெல்லாம் தெரியலப்பா. இங்க உட்காந்து காது கொடுத்து கேட்டாவே நல்லா தெரிஞ்சுக்கீங்க. வீட்டிலும் படிக்கிறது கிடையாது, நிறைய பேர் வீட்டில் பைபிளே புரட்டுறது கிடையாது, ஜெபம் பண்றதும் கிடையாது, இங்கே வந்தாலும் உட்காந்து கேட்கறதும் கிடையாது. பவுலை பத்தி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? பெரியவன் படிப்பாளி, பெரிய டாப் லெவலில் படிச்சவர், தேவனுக்கு முன்னாடி வந்து தன்னை தாழ்த்துறான். எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, அப்படியே சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது சொல்கிறாரு, என் பெருமையெல்லாம் கழட்டி வச்சுட்டு, என் படிப்பெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு, இதெல்லாம் நஷ்டமும் குப்பை என்று நினச்சி உங்ககிட்ட வர ஆண்டவர். அப்படி வந்து உட்காந்து வார்த்தையை கேட்டால் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி கேட்டிங்களன்னா கட்டாயமாகவே நீங்கள் ரொம்ப நாள் தூரம் போக மாட்டீங்க. நிறைய பேர் அப்படி தான், எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியுன்ற மைண்டு வந்துருச்சுனாவே சுயநலம் மேலே வாங்கிடுச்சு, கர்வம் வந்துடுச்சு, தலகணம் வந்துடுச்சு அப்படின்னு. அப்போ பவுல் அப்படி இல்லை. அப்போ பாருங்க, இங்கே சொல்கிறாரு, இந்த கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க போனவங்க எத்தனை பேர்? 12 பேர். ஆண்டவர் அனுப்புகிறாரு, போய் இதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்னார்ல, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு சொன்னார் இல்லையா, அதை நிறைவேற்றணும் இல்லையா? 12 பேர் அனுப்புனாங்க. போயிட்டு வந்து 10 பேர் சொல்றாங்க, கவனிங்க, இந்த ₹1 காயினை பார்த்தவங்க மாதிரி 10 பேர் சொல்றாங்க, பா அந்த ஏனோக்கியர்ன்ற அந்த சந்ததி அங்கே இருக்கிறாங்க கானான் தேசத்தில், அவங்க கால் எப்படி இருக்குது? ரொம்ப நீளமாக இருக்குது. கை எப்படி இருக்குது? பெரிய பெரிய கையாக இருக்குது. நாம் போய் அவங்க பக்கத்தில் நிற்கும் போது அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோங்க? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோங்க, குட்டியாக தெரியுதுங்க. கையை எப்படி போட்டோன்னே போதும் நம்ம கீழே விழுந்துருவோங்க. 10 பேர் எப்படி பார்க்குறாங்க? அவங்கள அப்படி பார்க்குறாங்க. அதனால அவங்கள மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த தேசத்துக்கு போக முடியாது, ஆகாது. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்காது. நிறைய பேருக்கு அப்படிதான். இதெல்லாம் நடக்குமையா? பிரச்சனையை தான் பெருசாக பார்த்தாங்க, ஆளை பெருசாக பார்த்தாங்க. எவ்வளோ உயரம், எவ்வளோ பொல்லாதவங்க, எவ்வளோ அப்படிதான் பார்த்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பார்க்கறது. இவன் உடம்புல இருக்கிறது எவ்வளோ பெரிய இதுன்னு உங்களுக்கு தெரியுமாயா? 2 பேர் வந்தாங்க, 10 பேர் வந்து 30 லட்சம் பேரை சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? துர்ச்செய்தி சொன்னாங்க. 10 பேர் என்னன்னு, அங்கே போக முடியாது, ஆகாது, முடியாது, நாம் போனால் மாட்டினுங்களா அடிச்சியை கொண்டுருவாங்க அப்படி சொல்லிட்டாங்க. வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தவங்களாக்கும் எரிகோ கோட்டை மதில் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, அதெல்லாம் இடியாது, அதை தாண்டி போக முடியாது, இதெல்லாம் வந்து சொன்னாங்க. 2 பேர் வந்து சொன்னாங்க. கவனிங்க, 10 பேர் சொன்னதில் 30 லட்சம் பேர் உள்ளமும் என்ன ஆயிடுச்சு? சோர்ந்து போச்சு. அவ்வளோதான், இங்கேயே முடிஞ்சிச்சு கதை, அங்கே போக மாட்டேங்கன்னு. 2 பேர் வந்து சொன்னாங்க, இல்லை 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 இல்லை. அந்த 2 பேர் யார் தெரியுமா?
ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேப். அந்த 2 பேரும் சொன்னாங்க வந்து, இல்லை இல்லை இல்லை, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், சூழ்நிலை எப்படியானா இருக்கட்டும், எரிகோ மதில் எவ்வளோ பெருசனா இருக்கட்டும், இவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். கரங்களை தட்டி தேவன் அங்கே